அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சூரா எண் 2 அல் பக்ரா. ஆயத்தின் எண் 72 76 வரை. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு தப்பித்து கொள்ள அதை பற்றி நீங்கள் தர்க்கித்து கொண்டிருந்த சமயத்தில் அம்மாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டு கொலை விஷயத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்ததை அல்லாஹ் வெளியாக்கினான். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் அதை அறுத்து அதில் ஒரு பாகத்தை கொண்டு கொலையுண்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவ்வாறு அடித்தவுடன் இறந்தவன் உயிர் பெற்று எழுந்து கொலையாளியை அறிவித்தான். அவன் உயிர் பெற்ற இவ்வாறே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் தன் ஆற்றலை அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறான். இதற்கு பின்னும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறைகளைப் போல் அல்லது அவற்றை விட கடினமானவையாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறைகளிலும் தொடர்ந்து தானாகவே ஊற்றுகள் உதித்தோடி கொண்டிருப்பவையும் நிச்சயமாக உண்டு. பிளந்து அதிலிருந்து நீர் புறப்படக்கூடியவையும் அவற்றில் உண்டு. அல்லாஹுடைய பயத்தால் மலை மீதிருந்து உருண்டு விழக்கூடியவையும் அவற்றில் உண்டு. ஆனால் யூதர்களே, நீங்கள் தானாகவும் திருந்தவில்லை, நபிமார்களின் போதனைக்கும் செவிசாய்க்கவில்லை, அல்லாஹுக்கும் பயப்படவில்லை. உங்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாயில்லை. நம்பிக்கையாளர்களே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறீர்களா? அல்லாஹ்வின் வசனத்தை கேட்டு அதை நன்கு புரிந்த பின்னரும் அதன் சரியான பொருளை அறிந்து கொண்டே அதை மாற்றிவிடும் ஒரு பிரிவினரும் அவர்களில் இருந்தனர். மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால், தௌராத்தில் உங்கள் நபியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது, ஆதலால் நாங்களும் அவரை நம்பிக்கை கொள்கிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தனித்த பொழுது அவர் ஒருவர் மற்றவரை நோக்கி, உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்திருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? உங்கள் இறைவன் முன்பாக அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காகவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறுகின்றனர்.